السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை, அதிகமாக நமக்கு சொல்லப்படாத செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வாராந்தர நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். இன்றைய தினம் மனித வாழ்க்கையில ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சட்டத்தை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். என்ன சட்டம் என்று சொன்னால், மனிதர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன செய்யறது, அதுக்கு எப்படி பெயர் சூட்டுறது, குழந்தை பிறந்ததற்காக வேண்டி நம்ம என்ன மாதிரியான நன்றி கடனை செலுத்துறது, இந்த விஷயங்கள்ல முஸ்லிம் சமுதாயத்தில் பெரிய அறியாம இருக்கிறது. பிற மதத்தவர்கள் செய்யற காரியங்களை எல்லாம் காப்பி அடித்து குழந்தை பிறந்த உடனே இவங்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யற காட்சியை பார்க்கணும். அப்ப குழந்தை பிறந்த பிறகு, அது முதல் குழந்தையா இருக்கட்டும், இரண்டாவது குழந்தையா இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக, ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம சமுதாயத்தில் பல பகுதிகளில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, உடனே முதல்ல அந்த குழந்தை காதுல விழக்கூடியது பாங்கு சத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு, அது டெலிவரி ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உடனே நல்ல பாங்கு சொல்லக்கூடியவரை அழைத்து சென்று ஒரு காதுல பாங்கும் இன்னொரு காதுல இகாமத்தும் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்கிறது. அதே மாதிரியான பாங்கு சொல்லக்கூடிய பழக்கம் பேர் வைக்கும் போது உண்டு. குழந்தை பிறந்த உடனேயும் குழந்தை காதுல பாங்கு சொல்லுவாங்க, பேர் வைக்கிறாங்க பின்னாடி, அது எத்தனை வருஷம் கழிச்சு பேர் வச்சாலும் சரி, அப்ப பேர் வைக்கும் பொழுது ஒரு தடவை பாங்கும் இகாமத்தும் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. இது ஒரு பெரிய சுன்னத்து என்று நினைத்துக் கொண்டு, மார்க்கத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று நினைத்துக் கொண்டு, பரவலா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% முஸ்லிம்கள் இதை கடைபிடிக்கிறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதா? இது மாதிரியான ஒரு பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிமுறையாக ஆக்கியிருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னா, சில ஹதீசுகள் இதுக்கு ஆதரவாக கருத்தை கொண்டதாக இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, திர்மிதியில, அபூதாவுதுல, அஹ்மதுல, இன்னும் பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலியின் ஹீன வலதத்துஹு ஃபாத்திமத்து பிஸ்ஸலா. ஃபாத்திமா நாயகி அவர்கள் ஹசனை பெற்றெடுத்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு சொல்ற மாதிரியான பாங்கை ஹசனுடைய காதிலே சொன்னார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் திருமதிங்கிற நூல்ல இதை நீங்க பார்க்கலாம், அஹ்மதுங்கிற ஒரு நூல்ல நீங்க பார்க்கலாம், அபூதாவுதுல நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஹதீஸை தான் பெரும்பாலும் ஆதாரமா வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுல பாங்கு சொன்னதுனால நம்மளும் குழந்தை பிறந்த உடனே முதல் வார்த்தையாக பாங்கு சொல்லணும் என்று ஒரு பழக்கம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா, ஹதீசுகள்ல ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீசுகள் இருக்கிறது. புதுசா சில பேர் வந்திருப்பாங்க, அதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிக்கிற வேண்டியிருக்கு. ஹதீசுகள்ல ஏற்கத்தகாத ஹதீசுகளும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உறுதியான எல்லாத்தையுமே ஏத்துக்கலாம்.
ஏற்க தகாததுன்னு எதுல வரும்னு கேட்டா, ஹதீஸ் என்று அறிவிக்கிற ஒரு ஆளு உண்ணா நம்பர் ஃப்ராடா இருக்காருன்னு வைங்க, அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த சஹாபி சொன்னார்னு சொல்லி, இந்த பெரியார் சொன்னார்னு சொல்லி அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா, லாஸ்ட்ல அறிவிக்கிறவர் இல்ல இடையில அறிவிக்கிறவர் ஒரு ஃப்ராடு பேர் வழியா இருக்கிறார். இவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்னு அறிவிக்கும் பொழுது நமக்கு என்ன வந்துடணும், இதுல சந்தேகம் வரணும். நல்லவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம ஏத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் நம்பகமானவர்களாக இருக்கணும், பொய் சொல்லாதவர்களா இருக்கணும், மோசடி செய்யாதவர்களா இருக்கணும், மார்க்கத்தின் பெயரால பொய் சொல்வதற்கு துணிச்சல் பெறாதவர்களாக அச்சமுடையவர்களாக இருக்கணும், நினைவாற்றல் கூடியவர்களாக இருக்கணும், ஒவ்வொன்றையும் சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் என்றெல்லாம் சில ஷரத்துகளை நம்ம உண்டாக்கல. அந்த காலத்தில் ஹதீஸ திரட்டின மேதைகள் உண்டாக்குனாங்க. இந்த ஷரத்துகள் எல்லாம் நம்ம உண்டாக்கல. ஹதீஸுகள் நூலாக இல்லாத காலகட்டத்தில் யார் யார் மூலமாக ஹதீஸ் கிடைக்குதுன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க இல்லையா, ஹதீஸ தொகுத்தவர்கள். அவங்க தேடும் பொழுது யாரு சொன்னா ஏத்துக்குருவாங்கன்னு கேட்டா, உதாரணமா புகாரி இமாம் ஹதீஸ திரட்டினாரு, முஸ்லிம் இமாம் ஹதீஸ திரட்டினாரு, திருமதிங்கிற இமாம் ஹதீஸ திரட்டினாரு, நசைங்கிறவரு ஹதீஸ திரட்டினாரு. இவங்க திரட்டும் பொழுது யார்கிட்ட திரட்டுவாங்கன்னு கேட்டா, அப்ப புஸ்தகம் கிடையாதுல. இப்ப நம்ம புக்கை பார்த்து கண்டுபிடிச்சு போடலாம். அன்னைக்கு புஸ்தகம் கிடையாது, ஹதீஸ்கள் வாய் வழியாக தான் இருந்துச்சு. அது சொல்லக்கூடியவர் கரெக்டா இருக்காருன்னு பார்ப்பாங்க. ஆளு சரியில்லைன்னு வைங்க, ஏன்னு கேட்டா நிறைய பிராடுகள் அன்னைக்கு ஊருடு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல இட்டு கட்டிக்கிட்டு ஆளுக்கு வந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அவன் தொழிலுக்காக வேண்டி போய் சொன்னான், அவன் கொள்கையை பரப்புறதுக்காக வேண்டி குறை சொன்னான், தன்னுடைய மதுஹபுகளை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டிக்கிட்டான். இப்படியாக நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி பொய்களும் சேர்ந்து பரவி இருந்த நேரம். நீங்க நல்லா விளங்கி, ஹதீஸ்னு சொல்லி ஒன்னு ரெண்டு அவங்க பொய் சொல்லல, எக்கச்சக்கமான பொய்களை அவிழ்த்து விட்டாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் வடிகட்டுறாங்க. சொல்ற ஆள் கரெக்டா இருக்கணும், அப்பதான் நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லி வடிகட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த ஹதீஸ வடிகட்டக்கூடிய நேரங்கள்ல சில ஆட்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் சரியில்லைன்னு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஆசிம் பின் உபைதுல்லாங்கிறவர். இந்த ஆசிம் பின் உபைதுல்லா என்று சொல்லக்கூடியவர் எந்த ஒரு செய்தியுமே சரியா சொல்லக்கூடிய ஆள் இல்ல, கூட குறைய மாத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்று எல்லாருமே சொல்றாங்க. ஹதீஸ் கலையில உள்ள அத்தனை பேருமே இவரை ஒரு நல்லவர் இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. ஒரு ஆள் ஒதுக்கல. அந்த ஆட்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஆய்வு செய்யும் பொழுது எல்லாருடைய ஆய்வுலையும் இவர் ஒரு சரியான ஆள் இல்ல, கரெக்டா தகவலை சொல்லக்கூடிய ஆள் இல்ல, ஒன்னு கொடுக்க ஒன்னு சொல்லக்கூடிய ஆள் என்று ஒதுக்கப்பட்டவர் ஆசிம் இப்னு உபைதுல்லா. இந்த ஆள் வழியாகத்தான் திருமதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸும், அபுதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸும், அப்புறம் அகமதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுமே பதிவு செய்யப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் அறிவிப்பாளர் அபு ராஃபி, ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையா இருந்தவர், அவர் அறிவிக்கிறார் என்று சொல்லி வருது. அவர்கிட்ட இருந்து உபைதுல்லாங்கிறவர் அறிவிக்கிறாராம். அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா ஆசிம் இப்னு உபைதுல்லா. இந்த ரெண்டு நேமையும் பயன்படுத்தி மூணாவது அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா ஆசிம் இப்னு உபைதுல்லாங்கிறவர் அறிவிக்கிறார். இவரை எந்த ஹதீஸ்களை மேதையுடைய விமர்சனத்தை எடுத்து பார்த்தாலும் இவர் சரியான ஆள் இல்ல, நம்பகமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி ஏகமானதாக இவர் ஒதுக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் வழியாகத்தான் இந்த காதுல வாங்கு சொல்லக்கூடிய ஹதீஸ் வரதே தவிர நம்பிக்கையான ஆட்கள் வழியாக வரவே இல்லை. நமக்கு மார்க்கத்தில் என்ன கட்டளை இருக்குன்னு கேட்டா, குர்ஆன்ல உள்ள கட்டளை வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். குர்ஆனுடைய வசனம் இது. உனக்கு திட்டவட்டமான உறுதி இல்லாத விஷயத்தை நீ பின்பற்றக்கூடாது. இதுல இது ஆள் டேஞ்சர் ஆன உடனே நமக்கு திட்டவட்டமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்பிக்கை வர மாட்டேங்குது. இவர் கொஞ்சம் கூட குறை சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்லாது, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லியிருக்கலாம் என்று சந்தேகம் வந்து விட்டாலே போதும் நம்ம தள்ளிடணும். உறுதியானதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று நம்ம கட்டளை, சந்தேகத்துக்குரியதை பின்பற்ற கூடாது என்று கட்டளை இருக்குது. அந்த அடிப்படையில தான் இந்த காதுல பாங்கு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது இந்த எந்த நூல்கள்ல நீங்க பார்த்தாலும் சரி, ஆசிம் இப்னு உபைதுல்லா என்பவர் மூன்றாவது அறிவிப்பாளர் வருவார். ஃபர்ஸ்ட் சஹாபி பேர் வரும், அதுக்கு அடுத்து தாபி, அவற்றிலிருந்து தாபி கேட்டார்னு வரும், அவற்றிலிருந்து கேட்டு அறிவிச்சால் யாருன்னு பார்த்தா எல்லா கிதாபுலையும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா கிதாபுலையும் பாத்தீங்கன்னா இவர் தான் வருவார்.
ஆசிம் இப்னு உபைதுல்லாவுடைய மகன் ஆசிம். இவர் வழியா வந்த ஹதீஸ்களை எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு ஹதீஸ்களை மேதைகளுமே ஏற்றுக்கொண்டது இல்லை. இந்த அடிப்படையை வைத்து பார்த்தோம்னு சொன்னா காதுல பாங்கு சொல்றதுக்கு ஒரு உருப்படியான ஆதாரம் ஒண்ணு கிடையாது. அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது. அபு யஅலா முஸ்னது அபு யஅலான்னு ஒரு நூல் இருக்குது. அதுல என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, யாருக்கு குழந்தை பிறந்த உடனே வலது காதில் மண் உலிதலகு ஃபஅذன ஃபீ உதுனிஹில் யும்னா வ அகாம ஃபீ உதுனிஹில் யுஸ்ரா லம் தலுர்ஹு உம்முஸ்பியான், இப்படி ஒரு ஹதீஸ் அபு யஅலா. ஏன்னா அந்த சம்பந்தமா சில ஆலிம்கள் இப்பெல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுருவாங்க. அதுக்காக தான் அந்த டெக்ஸ்டோட வாசிச்சு உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு குழந்தை பிறந்த உடனே வலது காதில் பாங்கையும் இடது காதில் இகாமத்தும் சொல்கிறார்களோ அந்த குழந்தைக்கு என்று வரக்கூடிய சில நோய்கள் வராது. அந்த குழந்தைக்கு வரக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த நோய்கள்ல இருந்தது பாதுகாப்பு பெறும் என்று ஒரு ஹதீஸ் முஸ்னத் அபு யஅலாவுல இருக்குது. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, இருக்குல்ல நோய் வராது இருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பார்க்கணும். 90% குழந்தைகளை சொல்லித்தான் செய்யறாங்க, நோய் வருது. இப்ப அந்த ஹதீஸ் பொய்ங்கிறதுக்கு பிராக்டிக்கலா உங்களுக்கு சான்றா இருக்குது. எல்லாருமே காதுல பாங்கிக்காம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் வருது இந்த நோய், ஏன் வருது? அப்ப இந்த மாதிரியான ஒரு கேரண்டி எல்லாம் இஸ்லாம் கொடுக்கவே இல்லை. இதை செஞ்சா நோயெல்லாம் வரும். நோய் வர்றதுக்கு அல்லாஹ் நாடும்போது யாருக்கு வேண்டாலும் வரும். வறுமை நோய்க்கெல்லாம் இந்த இபாதத்துகள் ஒரு காலத்திலும் காரணமா இருக்காது. அப்ப இதை விளங்காம நினைஞ்சிருக்கு இந்த ஹதீஸ்ல அமைப்பும் சரியில்லை. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டா, இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல 2 பேர் சரியில்லாத ஆளுக்கு வர்றாங்க, ஒரு ஆள் இல்ல, 2 பேர் சரியில்லாத ஆளுக்கு இருக்கிறாங்க. எப்படி 2 பேர் சரியில்லாத ஆளுன்னு கேட்டா, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறது முதல்ல ஹுசைன்கிறவர் சொன்னாராம். ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் ஹுசைன் இருந்து யார் கேட்கிறாருன்னு கேட்டா, தல்ஹா பின் உபைதுல்லாங்கிறவர் கேட்டாராம். தல்ஹா பின் உபைதுல்லா இருந்து யாருன்னு கேட்டாருன்னு கேட்டா, மர்வான் பின் சாலிம் அப்படிங்கிற மூணாவதாக மர்வான் பின் சாலிம் என்பவர் இது சொன்னதாக வருகிறது. இந்த மர்வான் பின் சாலிம் இருந்து கேட்டவர் யஹ்யா பின் அலா. அப்ப இந்த மர்வான் பின் சாலிம்ங்கிறவரும் யஹ்யா பின் அலாங்கிற 2 பேருமே டேஞ்சரான ஆளுங்க. இந்த 2 பேர் சொல்லக்கூடிய எந்த ஹதீஸையும் எந்த ஹதீஸ்களை மேதைகளும் அமல்படுத்த மாட்டாங்க. இந்த ஆளுங்க சரியில்லாத ஆளுங்க. எந்த அளவுக்கு சரியில்லாத ஆளுக்கன்னு கேட்டா, இந்த மர்வான் பின் சாலிம் இருக்கிறாரு, இவர் நினைவாற்றல் குறைவு அந்த மாதிரியான கோளாறு உள்ளவர் இல்ல, தைரியமா இட்டு கட்டுற ஆள் இவர். இந்த மர்வான் பின் சாலிம்ங்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, மார்க்கத்தின் பெயரால எதையும் இட்டுக்கட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு தைரியம் பெற்றவர். அதனால இவரை மத்ரூக்குல் ஹதீஸுமாங்க. இவர் அறிவிக்கிற எந்த ஹதீஸையும் எடுத்துக்கிறவே கூடாது, இட்டுக்கட்டப்பட்டதுக்கு அடுத்த தரத்துல தான் இதை வைக்கணும் என்று சொல்ற அளவுக்கு மோசமானவர் யாரு? மர்வான் பின் சாலிம் அல் கிஃபாரிங்கிறவர். அடுத்தவர் யஹ்யா பின் அலா இருக்கிறார் பாருங்க, அவரும் மத்ரூக், அவரும் இட்டுக்கட்டால் தானா. அப்ப 2 பேர் இதை சொல்லக்கூடிய 2 பேரு. மூணாவது அதாவது ஹுசைன் தேர்ந்து தல்ஹா கேட்டாராம். தல்ஹா தேர்ந்து கேட்டவர் மர்வான் வர்றாரு, இவர் இட்டு கட்டுறாரு. அவர் மர்வான் தான் எனக்கு சொன்னார்னு யஹ்யா சொல்றாரு. யஹ்யா பின் அலா அவர் இட்டு கட்டக்கூடிய ஆளு. இப்படின்றது நானா சொல்லல, இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் என்ற விமர்சனம் இவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே செய்யப்பட்டு எழுதப்பட்டு ரெக்கார்டு செய்யப்பட்டது. நம்ம எடுத்துதான் காட்டுறோம். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆளை பிடிச்சி விமர்சனம் பண்ற நினைக்க கூடாது. இந்த விமர்சனங்கள் எதுவுமே நம்முடையது இல்ல. அந்தந்த காலத்தில் என்னை பற்றி ஒருத்தர் விமர்சிக்க பண்றதா இருந்தா என் காலத்தில் உள்ளவருக்கு தான் அதுக்கு அதிகமான தகுதி இருக்குது. என் காலத்தில் இல்லாதவருக்கு என்னை பற்றி தெரியாது. என் காலத்தில் உள்ளவர்கள் என்னை பற்றி சொன்னா அடுத்தவருக்கு தெரியும். என் காலத்தில் உள்ளவர் சொல்லாம என்னை பற்றி யாரும் கண்டுபிடிக்க இயலாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றி விமர்சனம் செய்யறதா இருந்தால் அவரோட பார்த்து பேசி பழகி அவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறாங்களே அவங்க செஞ்ச விமர்சனங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி அஹ்மது பின் ஹம்பல், யஹ்யா பின் முயின், இந்த மாதிரி ஹதீஸுக்காகவே தஹபி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மேதைகள் இவங்க சரியில்லாத ஆளுக்கு 2 பேரும் சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஹதீஸ் முஸ்னத் அபு யஅலாவுல வரக்கூடிய இந்த ஹதீஸும் என்ன இல்ல, சரியில்லை, முடிஞ்சு போச்சா. 2 ஹதீஸ் தான். இதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ் இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனுடைய காதலையும் ஹசனுடைய காதலையும் 2 பேரும் பிறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அபூ ராஃபி அறிவிக்கிறதாக ஒரு ஹதீஸ் தபுரானியில இருக்குது. தபுரானியில அவரே குறிப்பிட்டு போறார்.
தபரானில இருக்குது. அதுல ஹம்மாது பின் சுஐப் என்று ஒருத்தர் வர்றாரு. இவர் லைஃபுன் ஜித்தன், ரொம்ப ஆளு வீக்கான அவர். இவரு ஒரு யாவ சக்தியும் கிடையாது, ஒன்னோட ஒண்ணு சொல்றவரு, ஒழுங்கா மனப்பாடம் பண்ணி சொல்ல மாட்டாரு, உங்க சொல்றதை கேட்டுட்டு போய் வேற மாதிரி மாற்றி சொல்றது, அந்த மாதிரியான ஒரு ரேங்க்ல உள்ள ஒரு ஆளுங்கிறாங்க. அப்ப இந்த மூணை தவிர இது குறித்து வேற ஹதீஸ்கள கிடையாது. இப்ப நம்ம மார்க்கத்துல தொழுகிறோம், நெஞ்சில கை கட்டுறோம், வேற குனிகிறோம், நிமிர்றோம், சைதா செய்யறோம்னா இதையெல்லாம் நமக்கு சொன்ன அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே மாணிக்கங்களா இருக்கிறாங்க, நம்பகமானவர்களா இருக்கிறாங்க. பொய்யர்கள் என்றோ பலவீனர்கள் என்றோ சொல்ல முடியாத அளவுக்கு உறுதியானவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லும் போது நம்பிக்கை வருமே தவிர, பொய் ஈப்ரா அரிப்பத்தலாட்டம் யாவ சக்தி இல்லாத ஆளு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறக்கூடிய ஆளு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியவர்கள் வழியாக எந்த செய்தி கிடைத்தாலும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவங்க சொன்னீங்க உலகத்தில் பின்பற்றுவீங்களா? நான் கேட்கிறேன். தீன விட்டுருவோம், உலக விஷயத்திலேயே ஏதோ யார் சொன்னா கேப்பிய, ஒரு ஆள் உண்ணா நம்பர் பொய்ய அவனுக்கு தொழில் வச்சுக்கிறங்க, அவன் சொல்றான் அந்த பர்மா பஜார்ல ஓசியா சீனி சக்கரை கொடுக்குறாங்க, போவீங்களா நீங்க? இவனுக்கு இதாண்ட வேலை, இவனுக்கு கொஞ்சம் கேட்டு போக முடியுமா? வேலை இல்லையா? அப்ப சாதாரண சக்கரை கொடுக்குறான்னு சொல்லும் பொழுது ஒரு தடவை முதல் தடவை போயிருப்பீங்க. இந்த புலி வருது கதை தான், புலி வருது புலி வருது 2-3 தடவை சொல்லி போடுவான், 3 தடவை வராது, 4வது தடவை புலி வரும்னு சொல்லி ஒருத்தர் போக மாட்டாங்க பாத்தீங்களா? அடிச்சல நெசமா புலி வந்துடும், அடிச்சுட்டு போயிடும். அப்ப இந்த புலி வருதுங்கிற கதையில எப்படி 3 தடவை பொய் சொல்லி எல்லாருக்கும் பொய்யன்னு தெரிஞ்ச உடனே 4வது தடவை யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. இவனுக்கு இதே வேலை, இப்ப எத்தனை பேர் ஏமாத்தி போட்டாங்க, 1-2 அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம், சுதாரிச்சுக்கிறோம். இது தீனில இப்படிதான், மார்க்கத்தில் இப்படித்தான். இப்படி முதல் ஒரு பொய் சொல்லி 2வது சொல்லி 3வது சொல்லி இதே வேலை ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி அவன் லாபத்துக்கு அவெல்லாம் சொன்னவன்லாம் ஹதீஸ்னு அறிவிச்சான்னு சொன்னா, அந்த மாதிரி ஆட்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்ம மார்க்க இபாதத்துன்னு செஞ்சு அதை அழிச்சு நாசமாக்க தேவையில்லை. அதனால இது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா எத்தனையோ நம்பகமான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வழியா நமக்கு கிடைச்சிருக்கும், அல்லாஹ் கிடைக்க செஞ்சிருப்பான். இந்த மார்க்கத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவன் பொறுப்பு. அதனால இது உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருந்தால் இந்த மாதிரி பொய்யர்கள் வழியாக அந்த மெசேஜ் நமக்கு வராது, சரியான ஆட்கள் வழியாகவே அல்லாஹ் நமக்கு சேர்த்திருப்பான். அதனால குழந்தை பிறந்த உடனேயும் சரி, பேர் வைக்கும் பொழுதும் சரி, காதுல பாங்கு காதுல இகாமத்துங்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாங்கு இகாமத்து இது ஒரு ஹதீஸ் அடிப்படையில் ஒண்ணு சரியில்லை. ஹதீஸ் அடிப்படையில் இதை பற்றி வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரமானது இல்லை. ஹதீஸ் சரியில்லைங்கிற அடிப்படையை வைத்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உள்ள இன்னும் பல தவறுகள் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? காதுல போய்கிட்டு ஓதுனா பிறந்த குழந்தைக்கு காது விளங்குமா? அது காது விளங்குறதுக்கு உடைய பருவத்தை அடைகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். காதெல்லாம் விளங்காது. நம்மளாம் நினைச்சுக்கிற வேண்டிய ஒரு ஆசைக்கு வேண்டாம் கண்ணை மணிக்கண்டு கொஞ்சலாம். ஒரு காலத்தில் இந்த கண்ணை மணியெல்லாம் அது விளங்காது, ஒரு சத்தமும் விளங்காது. படிப்படியாகத்தான் அந்த கேட்கிற சக்தி வரும், பார்க்கிற சக்தி வரும். கண்ணுக்கு முன்னாடி கையாட்டினா கூட அது பார்க்க தெரியாது, சிமிட்டாது, அது பாட்டுக்கு இருக்கு. என்னத்தை காட்டினா செய்யாது, வெளிச்சத்தை மூஞ்சில அடிச்சா கூட கண்ணை மூடாது பிறந்த உடனே. அப்ப அந்த மாதிரி பார்க்கிறது கேட்கிற சக்திகள் எல்லாம் படிப்படியாகத்தான் மனுஷனுக்கு கிடைக்குது. பிறந்தவன முத கேட்கிற வார்த்தை பாங்கா இருக்கணுமா, ஒரு தத்துவம். இந்த அதிசயம், இந்த இட்டு கட்டப்பட்ட பொய்யான வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துற என்ன தத்துவம் சொல்றாங்க? முத கேட்கிற வார்த்தை அல்லாஹுக்கு புறா இருக்கட்டுமே, கேட்டா தானே அது காதல விழுந்தா தானே, காதல விழுவாது. அது கொஞ்ச நாள் அவன் விவரம் தெரிஞ்சு புரிகிறதுக்கு லேட்டா, உடனே எல்லாம் புரியாது. அப்ப இதுவும் தவறுன்றது விளங்குது. அது போகங்க பாங்குங்கிற இதுக்கா உண்டாக்குனதா? பாங்கு என்பது தொழுகைக்காக உள்ளது. தொழுகைக்கு எல்லாத்தையும் அழைப்பதற்காக வேண்டி ஒரு அறிவிப்பு கொடுப்போம். எல்லாம் வந்து நின்றவன ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் எந்திரிங்க தொழுகை தயாராகுங்கிற இகாமத்து. இதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து கனவுல சில சஹாபாக்களுக்கு ஜிப்ரீல் மூலமா கற்றுக் கொடுத்ததுதான் பாங்குங்கிறது. பாங்கு எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அதுக்கு குழந்தை காதல கொண்டு இதை சொல்றதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. இதையும் நீங்க விளங்கிக்கணும். சில மூளைமார்கள் இதுக்கு ஒரு பெரிய தத்துவமே சொல்லுவார். நீ கேள்விப்பட்டிருப்ப, என்ன தத்துவம் தெரியுமா? ஜனாசா தொழுகிறாங்கல்ல, ஜனாசா தொழுகை தானே அது, அதுக்கு பாங்கு காமத்து கிடையாதான். ஏன் கிடையாது கேட்டா பிறந்தவன சொல்லிட்டோம்ல, அது அதான் பிறந்தவன உசுரோட வச்சுக்கிட்ட பாங்கு காமத்து சொல்லிட்டோமா. அப்ப சொன்ன பாங்குக்கு பேர் நடக்குதான். இந்த காமத்துக்கு தொழுகைக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கோ அவ்வளவு குறைந்த வாழ்க்கை காட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஆக்கி வச்சிருக்கணும். ஒரு சிம்பாலிக்கா அப்படி சொல்றாங்க. எப்படி பிறந்தவன இந்த கால பாங்கு சொல்லியாச்சு, இந்த கால இகாம சொல்லியாச்சு, அடுத்து என்ன தொழுகை, இந்த செத்து போயிடும் நாளைக்கு தொழுகடா உனக்கு அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்களாம்.
நாளைக்கு தொழுகை ஜனாசா தொழுகைக்கும் பாங்கை காமத்து, அப்படின்னா பெருநா தொழுகை இல்ல பாங்கை காமத்து. இந்த தத்துவத்தை இது அல்லாஹ் சொன்னானா? இந்த தத்துவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இல்ல. எத்தனை தொழுகைக்கு பாங்கு இல்லாம இருக்குதா? பெருநா தொழுகைக்கு பாங்கு சொன்னீங்களா? அப்ப பெருநா தொழுகை காம சொன்னீங்களா? அப்ப பெருநா தொழுகையாவது தொழுகைன்னு ஒத்துக்கலாம். இதுக்கு சும்மா ஜனாசா தொழுகைன்னு தொழுதுக்கிறோம். அதுல தொழுகையா? அதுல ருக்கு இருக்குதா? அதுல சஜிதா இருக்குதா? பெருநா தொழுகையாவது ருக்கு இருக்குது, சஜிதா இருக்குது, தஸ்பீ இருக்கு, என்னென்னமோ இருக்குது. எல்லா தொழுகையில உள்ளதை விட கூடுதலாகவே வேண்டா இருக்குது. 7 தக்பீர், ஒரு 5 தக்பீர், தக்பீர் அதிகமா வேற இருக்குது. இந்த தொழுகையில் என்னமாவது கூட உண்டா? தொழுகையில் உள்ள அத்தையாத்து உண்டா? இது இறந்து போனவருக்கு செய்யற பிரார்த்தனை, அது சும்மா தொழுகைன்னு சொல்லிக்கிறோம். இறந்தவருக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு துவா தான் ஜனாசா தொழுகை. இதுக்கு பாங்கு காம தன்னைக்கு சொல்லிட்டாங்களா? இப்பதான் என்ன செய்யறாங்களாம், தொழுகை நடத்தணும்னு சொல்லி ஒரு தத்துவத்தை வேற சொல்லி இதை நியாயப்படுத்துவாங்க. அதனால பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனேயும் சரி, அதுக்கு பேர் வைக்கும் போதும் சரி, பாங்கு இகாமத்து சொல்வது என்பது பிதஅத்து. எந்த ஒரு ஆதாரங்களினாலும் நிரூபிக்கப்படாத, இட்டுக்கட்டப்பட்ட, பலவீனமான, எல்லா அறிஞர்களும் நிராகரித்து விட்ட செய்திகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல சிலருக்கு வருமானம் இருக்கிறதுனால அதை கடைபிடிச்சுக்கிறாங்க. அவங்க பலவீனத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில ஆட்கள் இப்படி ஒண்ணு இருந்தா எத்தனை பேருக்கு பாங்க சொல்ல தெரியும்? ஒழுங்கா சொல்ல தெரியாது. எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடுவீங்க. அதுக்காக வேண்டி பலவீனமா இருந்துட்டு போகுதுப்பா, நம்மளுக்கு தானே வருமானம் அப்படிங்கறதுக்காக வேண்டி சில பேர் என்ன செய்யறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்ட இதை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இது கிடையாது, விளங்கிக்கணும். சரி, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைக்கு என்ன செய்யணும்? பாங்க காமத்தெல்லாம் கிடையாது. குழந்தைக்கு பெயர் சூட்டுறது இருக்குல்ல, அடுத்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை பெயர் சூட்டுறது. எப்ப பெயர் சூட்டுறது? இன்னைக்கு பாக்குறோம் சில பகுதிகளில் பெயர் சூட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வயசு 2 வயசு ஆயிரும். பேரை வைக்க மாட்டாங்க. அதுக்கு இடையில டெம்பரவரியா ஒரு பேர் வச்சுக்குவாங்க. தற்காலிகமா ஒரு பேர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்புறமேல வேற ஒரு பேர் வைக்கிறது. இந்த மாதிரியா பேர் வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறோம். நாங்க அந்த பேர் வைக்கிறதுக்கெல்லாம் ஊடா போயிட்டு இருப்போம் அந்த காலத்துல. அப்ப ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க போயிருக்கோம், இப்ப போறது இல்ல. அவ போயிட்டு இருக்கும் போது மடியில கொண்டாந்து பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, ஓடி போயிட்டாங்க. அப்ப எத்தனை வயசு வரைக்கும் பேர் வைக்காம இருந்தாங்கன்னு பாருங்க. குழந்தை எந்திரிச்சு ஓடி போறதா இருந்தா அதுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 3 வயசு 4 வயசு இருக்கும்ல. அது வரைக்கும் பேர் வைக்கல. ஏன் ஓடி போற வயசு வந்துருச்சு, ஏன் பேர் வைக்கலன்னு கேட்டா வசதி இல்லைங்கிறாங்க. பேர் வைக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லையா? இது விருந்து இதெல்லாம் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு அதெல்லாம் செய்யணும்ல. இதெல்லாம் இல்லாதனால நாங்க பேர் வைக்கல இவ்வளவு நாளா. அப்ப 4 வருஷம் 3 வருஷத்துக்கு பேர் வைக்காததெல்லாம் இருக்குது எத்தனையோ ஊர்கள்ல. பாப்பா வெளிநாட்டுல இருப்பார் அத்தா, அதுக்காக வேண்டி 2 வருஷம் பேர் வைக்க மாட்டான். பேர் வைக்க அவர் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுக்கு வர்றது இல்ல. இப்ப இந்த பேர் வைக்கிறதுங்கிறதுக்கு அத்தா வரணுமா, அசர்த்து வரணுமா, அதுக்குன்னு ஒரு பாத்தியா ஓதணுமா, அல்ல பேர் வைக்கிறத என்ன, எப்ப வைக்கிறேன்டா வருவோம். பேர் வைக்கிறதா என்ன, இது நிறைய பேருக்கு வழங்குறது இல்ல. பேர் வைக்கிறதா ஒரு அசரத்தை கூப்பிட்டு தான் வைக்கணுங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே வழங்கி வச்சிருக்காங்க. பேர்னா என்ன அர்த்தம்? அது என்னமோ ஒரு கொண்டாந்து வச்சு அவர் வச்சதான் ஒட்டும், நம்ம நமக்கு வைக்க தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பேர் வைக்கிறதா என்ன, பேரை சொல்லி கூப்பிடுறது அவ்வளவுதான். பேர் வைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எந்த பேர் உங்களுக்கு பிடிச்ச பேரா இருக்கிறதோ, எந்த மாதிரி பேரை வைக்கலாம் வைக்க கூடாதுங்கிற நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். இது சம்பந்தமா, குழந்தை சம்பந்தமா உள்ள எல்லா விஷயமும் இந்த வாரத்திலேயே அடுத்த வாரத்திலேயே சொல்லி முடிச்சிருவோம். ஆனா அந்த பேர் வைக்கிறங்கிற என்ன, இப்ராஹிம்ங்கிற பேர் உங்களுக்கு பிடிச்சு போச்சா? யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நான் இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறேன். இப்ராஹிம் நபி மாதிரியான ஒரு நல்ல ஒரு சாலிகான ஒரு அடியானாக என்னுடைய மகன் ஆக்கி வை அல்லாஹ்னு சொல்லி உள்ளத்திலிருந்து ஒரு துவா செய்து விட்டு இப்ராஹிம் கூப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுக்கு ஊரை அழைக்க வேண்டியதோ, யாரையும் கூப்பிட வேண்டியதோ, அல்ல அதுக்கு ஒரு அல்பாத்தியா சொல்லி என்னமோ ஓதி, அதுலயும் பாருங்க அந்த பேரை குழந்தைக்கு மடியில வச்சுக்கிட்டு இதை மட்டும் அசரத்து மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. சம்மா கல்லாஹு இப்ராஹிம். சம்மா கண்ண என்ன உனக்கே தெரியல, குழந்தைக்கு தெரியுமா? ஓ, அரபில சொல்றாங்க, பேர் வைக்கிறாங்க, குழந்தையை பார்த்து பேசுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சம்மா கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு பெயர் வைத்து விட்டான். இப்ராஹிம் என்று அல்லாஹ் வச்சான். இதே பொய் இல்லையா? நீ இல்ல வைக்கிற. அல்லாஹ் பேர் வச்சது ஒரே ஆள் யஹ்யா நபிக்கு மட்டும்தான். அல்லாஹ் யாருக்கு பேர் வச்சான் உலகத்துல? யஹ்யா நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் பேர் வச்சான். ரசூலுல்லாஹ்க்கு கூட அல்லாஹ் பேர் வைக்கல. அவர் பாட்டனால தான் வச்சுக்கிட்டாரு. யஹ்யா நபிக்கு வரும்பொழுதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஜக்கரியாவுக்கு குழந்தை இல்ல, ஜக்கரியா நபிக்கு வயசான காலத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா ஜக்கரியா இன்னானு பஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா. யஹ்யா என்ற பெயரோடு உனக்கு ஒரு பிள்ளை பிறப்ப நற்செய்தி சொல்கிறோம் அல்லாஹ். அது பேரை அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான்.
யஹ்யாங்கிற ஒரு பெயர் மட்டும்தான் உலகத்தில் அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட பெயர். வேறு எவருடைய பெயரும் எந்த நபியுடைய மகானுடைய பெரியாருடைய பெயரா இருந்தாலும் சரி, அது அவங்க வைத்துக் கொள்வது, மனிதன் வைத்துக் கொள்ற பெயர் தான். இவன் குழந்தைக்கு மடியில வச்சுக்கிட்டு அஜர்த்து அது பாத்தியாலம் ஓதிட்டு என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உங்களுக்கு விளங்குறது இல்ல. சம்மா கல்லாஹு ஈசா பாரு, ஈசா என்று அல்லாஹ் உனக்கு பெயர் வைத்துட்டான். பச்சை பொய் இல்லை. அல்லாஹ் எப்படா உனக்கு பெயர் வச்சான்? அப்ப முதல்ல அல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டோட ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்குது. ஆரம்பமே எப்படின்னா, குழந்தையுடைய ஆரம்பமே ஒரு அல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டி சொல்றதுல ஆரம்பமாகுது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒமன் அலுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்பான் மறுமையில. இந்த அஜர்த் மேல கூட்டு வந்து, வேண்டாம் நானாடா இவனுக்கு ஈசான் பேர் வச்சேன், நான் பேர் வச்சேன்னு சொல்லி சொன்னீங்கடா, நானா வச்சேன். நல்லா கேட்பான். நானா இப்ராஹிம் பேரு நீ தானே வச்ச, நீ பேரை வச்சுட்டு நான் வச்சேன்னு சொல்லி இது என்ன நியாயம் என்ன செய்வான்? அல்ல கேட்பான். விளங்காதனால அரபில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஒரு தப்பு. ரெண்டாவது வந்து குழந்தைகிட்ட போய்கிட்டு அதை தமிழ்ல சொல்லி தோகிறானா, உனக்கு ஈசான் அல்லா பேர் வச்சுக்கான், உனக்கு இப்ப அரபில பேசுறானா குழந்தைகிட்ட போய். பெரிய ஆட்களுக்கு நமக்கு அரபி தெரியாது, பச்சை குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு அவ அரபில எதுக்குன்னா அப்பதான் வந்து காசு கிடைக்கும். இந்த மாதிரி தமிழ்ல சொல்லிட்டு போயிட்டு இவ்வளவுதானா நம்மளும் சொல்லிடலாமே. நீங்க அவர் வந்து குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு உன் பேர் இப்ராஹிம் தான் வைங்களேன், இப்ப என்ன செய்வீங்க? இவ்வளவுதானா, இதுக்கு அந்த அளவுக்கு கூட்டு 11,000 ரூபாய் கொடுத்தோம், நம்மளே செஞ்சுட்டு நினைப்பீங்களா இல்லையா? அப்ப நம்மளே செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அவர் என்ன பண்றாரு? சில வார்த்தை அரபில போட்டுக்கிறாரு. அப்ப ஜம்மா ஜாலல்லாஹு, சில பேருக்கு ஜாலல்லாஹு இஸ்மக்க சித்தாரைனி இப்ராஹிம் வாங்க, ரெண்டு உலகத்திலையும் அல்லாஹ் உனக்கு இப்ராஹிம் பேரை ஆக்குவானாக, அப்படி சில பேர் சொல்லுவாங்க. யாரு சொன்னாலும் அரபுல சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இஸ்லாத்துல இல்லாது. இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்துதான் வைக்கணும், அது அரபில சொல்லிதான் வைக்கணும், அதுக்கு ஒரு பாத்தியா ஓதணும், இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. என்ன நம்ம பார்க்கிறோம்? குர்ஆனே நீங்க புரட்டி பார்க்கலாம். குர்ஆன்ல வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, ஈசா நபியோட அம்மா. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா இருக்காங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மா. அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு நேர்ச்சை பண்றாங்க. என்ன நேர்ச்சை பண்றாங்க? அல்லாஹ் என்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய ஒரு குழந்தைய உன்னுடைய பாதையில் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை பண்ணிடுறாங்க. இன்னி நதர் துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் உள்ள குழந்தையை உனக்காக வேண்டி. அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கு யூத மார்க்கத்தில். குழந்தைய வந்து அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு சொன்னா பைத்துல் முகத்தஸோட விட்டுருவாங்க. பைத்துல் முகத்தஸில் காலமெல்லாம் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கிற ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. இந்த அம்மாவும் சொல்லிவிட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னாங்க? வயிற்றுல வளர்ற ஆம்பளை பிள்ளை சொல்லிவிட்டாங்க, என்னுடைய குழந்தைய வந்து நான் வந்து பள்ளிவாசலுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன். கடைசியில் பார்த்தா பொம்பளை பிள்ளை மரியம் பிறந்துட்டாங்க. மரியமுடைய அம்மாவுக்கு மரியம் பிறந்துடுறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? ரப்பி இன்னி வலாத்துஹா உன்சா, நல்ல பொம்பளை பிள்ளையை பத்துட்டேன்னா இது இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொம்பளை பிள்ளையை கொண்டு எப்படி நான் பள்ளிவாசல கொண்டு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்றாங்க. இன்னி சம்மை துஹா மரியம், யா அல்லாஹ் என்னுடைய மகளுக்கு மரியம் என்று நான் பெயர் சூட்டி விட்டேன். யார் சுற்றா பெயரு? அம்மா சுற்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் பேரை வச்சது யாருன்னு கேட்டா மரியமுடைய அம்மா பேர் வைக்கிறாங்க. எப்படி பேர் வச்சாங்க? ஒன்னும் பெரிய சடங்கெல்லாம் பண்ணல. இன்னி சம்மை துஹா மரியம், யா அல்லாஹ் என்னுடைய மகளுக்கு மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன். இவ்வளவுதான் சொன்னாங்க. முடிஞ்சு பேர் வச்சாச்சு. அந்த காலத்துல யாரெல்லாம் இருந்தா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறக்கக்கூடிய காலத்துல ஜக்கரியா நபி இருக்கிறாரு. அவங்க காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு அவங்களை எடுத்து வளர்த்தவர் ஜக்கரியா நபி. அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல முழுசா நிர்வாகம் பண்ணக்கூடியவர் யாரு? ஜக்கரியா நபி. அந்த டோட்டல் சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தவங்க ஜக்கரியா நபி. அவ்வளவு பெரிய ஒரு நபி, பெரிய மகான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவத்தை தூக்கிட்டு போய் சேர்வீங்கன்னு கூட சொல்லல. இந்த அம்மா வச்சுக்கிருச்சு. யாரையா கூப்பிட்டு வைக்கிறாங்க, யாரை கூப்பிட்டு இருக்கானே? ஜக்கரியா நபிலங்க வாழ்றாங்க. அசரத்துக்கெல்லாம் மேல பெரிய அசரத்துலங்க அவங்க. அன்னைக்கு இருக்கிறதுல ஒரு அசரத்தை கூப்பிடுறதா இருந்தா பெரிய அசரத்து யாரு? ஜக்கரியா நபி தான். ஜக்கரியா நபி காலத்துல வாழக்கூடிய இந்த அம்மா ஜக்கரியா நபிட்ட தகவல் சொல்லவே இல்லை. ஜக்கரியா நபியை கூப்பிட்டு பேர் வைக்குமாறு கேட்கவும் இல்லை. பேர் என்ன பண்றாங்க? அவங்களாவே பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் பேர் வைக்கிறதுங்கிறது. அப்ப நீங்க என்ன பேர் வைக்க நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பேர் மார்க்கத்தில் உகந்ததா, நல்ல அர்த்தம் உள்ளதா, அது எப்படி செலக்ட் பண்றது நான் பின்னாடி சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு பெயர்களை முடிவு செய்து கொண்டு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில
அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்ட்ட நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட வேண்டியது அவ்வளவுதான். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு நான் பாத்திமான்னு பேர் வைக்கிறேன், என்னுடைய மகனுக்கு நான் வந்து இஸ்மாயில் பேர் வைக்கிறேன், என்னுடைய பேத்திக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்கிறேன். அது மாதிரி நீ ஆக்கி வைப்பாயாக அல்லான்னு அடிஷனலா துவா செஞ்சுக்கலாம். இவ்வளவுக்கு மேல பேர் வைக்கிறதுக்குன்னு என்னமாவது இருக்கான ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், பேர் வைக்கிறதுங்கிறத வரைக்கும் பிற மதத்தவர்கள்ட்ட இருந்து இஸ்லாம் எதுல வித்தியாசப்படுது தெரியுமா? இந்த புரோகிதம் இல்லைங்கிறதும். அடுத்த மதங்கள்ல வாங்க பிறந்தாலும் ஐயர் வரணும், பேர் வைக்கிறதுக்கு ஐயர் வரணும், அதுக்கு வந்து கர்மாதி பண்றதுக்கு ஐயர் வரணும், கல்யாணத்துக்கு ஐயர் வரணும், எதா இருந்தாலும் உனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது, நாங்க தான் செய்யணும்னு சொல்லி வேற சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லி வந்த ஒரு மார்க்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், பேர் வைக்கிறது ஆரம்பிச்சிடறோம். உனக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பேரு சூட்டுறதுங்கிறது கூட உனக்கு தெரியாதுடான்னு, உனக்கும் தெரியாது, நாங்களாம் வந்து செய்யணும், உனக்கு அதுக்கான தகுதியே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஒண்ணுமில்லாதவங்களை ஆக்கி இவர்கள் வந்து என்னமோ பெயர் வச்சாதான் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு புரோக்கராக இவர்கள் தங்களை ஆக்கி கொண்டிருக்கிறாங்களே. இதுதான் நீங்க கவனிக்கிற. இந்த 1.25 ரூபாயில பெரிய விஷயம் இல்ல, 11.25 ரூபாய் கொடுக்கிற பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை என்ன? உனக்கு தெரியாது எனக்கு தெரியுங்கிற ஆணவம். தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு பெற்ற அப்பனுக்கு தெரியாதான், பெற்ற அம்மாவுக்கு தெரியாதான், இவருக்கு தெரிஞ்சிருமா. இந்த ஆணவம் இருக்கு பாருங்க, இதுதான் ஒழிக்கப்படணும். இல்லைன்னா புரோகித இஸ்லாத்தில் இருக்கிற அர்த்தம் விமர்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துரும். இஸ்லாத்தில் அது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு குழந்தை முதல்ல அங்க கொண்டு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் இருந்த காலம் வரைக்கும் முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட குழந்தையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த காலத்துல உள்ள உணவுல சிறந்த உணவு அவங்களோட பேரிச்சம்பழம் தான். ஒரு பேரிச்சம்பழத்தையும் கொண்டு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு ஆக்கி வாயில வைக்குவாங்க, எடுத்து மென்று கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த பேரிச்சம்பழம் உணவு போகட்டுமே கொண்டு வந்தாங்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரை கேட்டா செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. இதை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கல்ல, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு ஆதாரத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தூக்கிட்டு போனதுனால நாங்க என்ன செய்யறோம், அஜர்த்தை கொண்டு வைக்கிறோம். அப்ப அஜர்த்து ரசூலுல்லாஹ் ஒண்ணா எங்க ஒண்ணு நிப்பாட்டாங்க பத்தியில. சில விஷயங்கள்ல நீங்க ரசூலுல்லாஹ் பின்பற்ற முடியாது, எல்லாத்துலயும் நீங்க ரசூலுல்லாஹ்வோட போட்டி போட முடியாது. எந்த விஷயத்துல பண்ணலாம், நமக்கு எதுல வழிகாட்டியா வந்தாங்களோ அதுல பின்பற்றலாம். ரசூல் என்பதற்காக கொடுத்த தகுதி இருக்குதே அதுல நீங்க போட்டி போட முடியாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுல குழந்தை பிறந்தவன அபூபக்கர் தூக்கிட்டு வந்தாங்களா? ஒவ்வொரு வீட்லயும் குழந்தை பிறந்த உடனே யாராச்சும் ஒரு ஆளு அபூபக்கரை கொண்டு வந்து, அபூபக்கரே நீங்க தான் உலகத்தில் இருக்கிற நல்லடியாரு, நீங்க பார்த்து மென்று என் குழந்தைக்கு அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து நல்ல பேரை ஒண்ணு வைங்கன்னு சொன்னாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்களா? என்ன சஹாபாக்கள் வழங்கி இருந்தாங்க? அபூபக்கரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான். அவர் ஜனாதிபதியா இருக்கட்டும் நான் ஜனாதிபதி இல்லாம போகட்டும், நாங்க எல்லாம் ஒண்ணுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் வேற. அவங்க என்ன வழங்கி வச்சிருந்தாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல்ல இருந்து அந்த வாயில இருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது அவர்கள் மென்று அதை கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு பரக்கத்து இருக்குது. இது ரசூலை தவிர வேற யாருக்கும் இல்ல என்று விளங்கி வச்சிருந்ததுனாலதான் ரசூலோடு அதை முடிச்சாங்களே தவிர அதுக்கு பிறகு கொண்டு வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அல்லது ஹயாத்தோட இருக்கும் பொழுது சிறந்தவர்களை தேடி தேடி கொண்டு போகல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அபூபக்கரை விட இந்த அசர்த்து பெருசா நினைக்கிறார். அவர் அபூபக்கரே வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு போட்டியா வரலங்க, உமர் போட்டியா வரல. எதுல வந்தாங்க, பின்பற்றுவதில் எல்லாம் நீங்க ஆர்வப்படலாம், ரசூல் என்பதற்காக கொடுத்த தகுதியில போட்டி போடக்கூடாது. சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் என்பதற்காக ஒரு தகுதியை பெற்றிருப்பாங்க, அதுல நீங்க போட்டி போட முடியாது. மற்றவர்களாம் நீங்க பின்பற்றலாம். எப்படி பின்பற்றலாம்? ஒரு கபருக்கு போறாங்க, பார்த்தவொடனே வேதனை செய்யப்படுறது தெரியுது, 2 கபரு. உடனே என்ன பண்றாங்க, அங்க உள்ள பேரிச்ச மட்டையை ஒண்ணு எடுத்துட்டு சொல்றாங்க, 2 பழக்கிறாங்க. இந்த கபூர்ல ஒரு மட்டையை ஊன்றாங்க, அந்த கபூர்ல ஒரு மட்டையை ஊன்றாங்க. ஊண்டிட்டு சொல்றாங்க, என்னுடைய துவாவின் காரணத்தினால இவர்களுக்கு செய்யப்படுற வேதனை லேசாக்கப்படலாம். இப்ப வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் ஒரு துவா செஞ்சதுனால இவங்களுடைய வேதனை லேசாக்கப்படலாம்னு சொன்னாங்க.
ரசூலுல்லாஹ் மட்டையை நட்டினாங்க, நீங்க நட்ட முடியுமா? இதுல எந்த அடிப்படையில் நட்டாங்க? நீங்க நட்டினால் அதுல வேதனை லேசாக்கப்படுமா? அப்படி ஒரு கேரண்டி இருக்குதா? நீங்க துவா செய்யறதுனால கண்டிப்பா அல்லாஹ் செஞ்சிருவானா? முதல்ல இந்த கபூர்ல வேதனை செய்யப்படுற செய்தி உங்களுக்கு முதல்ல விளங்குமா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் மரத்தை நட்டுனாங்க, ஒரு மரத்தை பிளந்து பேரிச்ச மட்டையை நட்டினாங்கன்னு சொன்னா அது ரசூல் என்ற முறையில அவர்களுக்கு மட்டும் உள்ள சிறப்பு தகுதியை எல்லாம் நீங்கள் எல்லாரும் எனக்கு உள்ள நினைச்சுக்கிற கூடாது. அவங்க சிறப்பை குறைக்கிற மாதிரி எடுத்துக்கிற கூடாது. நம்மளை பின்பற்றுவதற்கு காட்டினாங்களே வழி, தொழுது காட்டினது, நோம்பு வச்சு காட்டினது, அதுல எல்லாம் நீங்க பின்பற்றலாம். ரசூல் என்பதற்காகவே அவங்களுடைய பரக்கத்துக்காக வேண்டி அவங்களுடைய சிறப்புக்காக வேண்டி சில காரியங்கள் நிகழ்ந்திருக்குமையானால் அதை அடுத்த ஆளுக்கு கொடுத்து ரசூலையும் அஜரத்தையும் ஒன்னாக்கி விடாதீங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட முடிந்துவிட்ட ஒரு விஷயம். அவர்கள் எது எப்படி நான் விளங்கிக்கணும்னு கேட்டா சஹாபாக்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் அதான் நீங்க கவனிக்கணும். இது நானா சொல்ற வியாக்கியானம் நீங்க நினைக்க தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கொடுத்து பெயர் வச்சாங்களே, இதை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ரசூலுக்கு மட்டும் என்று புரிந்தார்களா, அல்ல எந்த பெரியவற்றை வேண்டாம் கொண்டு போனாலும் புரிந்தார்களா? ரசூலுக்கு மட்டும் என்றுதான் புரிந்தார்கள். ரசூலை தவிர வேற யாரையும் கொண்டு போகவில்லை. அதுக்கு பிந்தி சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க பார்வையில ரசூல் தனி, பாக்கி எல்லாம் இவர் தண்டா பறக்கத்து, இவர் சொன்னா நல்லா இருக்கும், எவருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. அபூபக்கர் பேர் வச்சாலும் சைத்தான் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் பேர் வச்சாலும் சைத்தான் இருக்க முடியாது. உமர் வாயினால் பேர் வைக்கப்பட்டவர் பிராடா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் பேர் வச்சாங்கன்னா அப்படி இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பரக்கத்தும் அந்த மாதிரியான ஒரு தூதருங்கிற ஒரு பவரும் கொடுக்கப்பட்டவங்களை கொண்டு நம்மள மாதிரி சாதாரண 1000 ரூபாய்க்கு பாத்தியா வரையும் அவரையும் ஒன்னாக்குறதா இருந்தா எப்படி இது நியாயம்? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்பு தகுதியாக அவர்கள் போய் வைக்கலானா ஒரு இடத்துல, அதையும் கவனிச்சுக்கணும். வீடு வீடா போய் ரசூலுல்லாஹ் பேர் வைக்கல, ஆர்வத்தோட குழந்தைகளை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பேர் சம்பளத்தை மென்று கொடுத்து பெயர் வைக்குவாங்க. அதனால பெயர் வைத்தல் என்பது யாரையும் தேடி போய் வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும் உள்ள காசியத், தனித்தன்மை அது. மற்றபடி நீங்க வைக்கிறதா இருந்தா நீங்களாகத்தான் வைத்துக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா உங்களை விட நீங்க யாரை கூட்டிட்டு வர்றீங்களோ அவருக்கு அந்த குழந்தையை பற்றி பெருசு அக்கறை இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அக்கறை இருக்கும். பெத்த தாய் தகப்பனை விட இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்படுவதில் ரசூலுல்லாஹ் தான் நெஞ்சுவாங்க. தாய் தகப்பன் கூட சலுகை கொடுத்து நரகவாசி ஆக்கி விட்டுருவான். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்களே, அதுல உங்களெல்லாம் விட நல்லா ஆசைப்படுவாங்க. அப்ப இன்னைக்கு கூலி கூப்பிடுறீங்களே, அந்த அசர்த்து உங்களை விட அந்த குழந்தை மேல அதிக அக்கறை உள்ளவரா, இஹ்லாஸோட செய்வாரா? குடுக்கிற காசு திட்டிக்கிட்டு பேர் வச்சு போறவங்களா இருக்கான். என்ன செய்ய போறாங்க தெரியலையே, குடிசையா இருக்க 1 ரூபா தருவானா 1.5 ரூபா தருவானா, இங்கெல்லாம் நம்மள அப்படி சொல்லிக்கிட்டு பேர் வைக்கிறவங்களா இருக்கிறான். இந்த பேர் வச்சு பறக்கத்தை அள்ளி கொட்ட போறாங்க. பணக்கார வீட்டுல உட்காந்து செய்யுது, நல்லதான் இருக்கு, பெருசா இருக்கு, தருவாங்க 100 ரூபாய் தருவாங்க, இவ்வளவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் பேர் வச்சா என்னத்துக்கு ஆகுங்கிறது? இதா உனக்கு இருக்கிற இஹ்லாஸ் எனக்கு இருக்குமா? அவனுடைய காரியத்துக்கு அவன் புள்ள, உன் பிள்ளைக்கு நீ பேர் வச்ச எப்படி வைப்பியா? இதுக்கெல்லாம் இப்படி பேர் வைக்க வேணும் அப்படின்னு நினைச்சு வைப்பியா? எவ்வளவு இஹ்லாஸ் வரும், எவ்வளவு இறையச்சம் இருக்கும். அல்லாண்டு கூப்பிடும் பொழுது இதயத்திலிருந்து அல்லாங்கிற அழைப்பு வருமாங்க. நான் ஏன் உன் பிள்ளைக்காக வேண்டி இதயத்திலிருந்து கூப்பிட போறேன்? நீ கொடுக்கிற காசுக்காக நான் செய்ய போறேன். நீ ஓம் பிள்ளைக்கு நீ அல்லாட்ட கேட்கும் பொழுது உள்ளத்திலிருந்து வரும், அல்லாஹ் இந்த குழந்தைய கொடுத்துட்ட, இது சாலிஹாக்கல்லான்னு சொல்லி கேட்பிய அந்த பிரார்த்தனை. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகளை வகைப்படுத்தும் பொழுது பெத்த அப்பன் பிள்ளைக்கு செய்யற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்கள் சில துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மறைவா இருப்பவனுக்காக வேண்டி நம்ம துவா செய்யறது, கண்ணுக்கு முன்னாடி துவா செஞ்சா முகஸ்துதி ஆயிரும். எனக்கு நீங்க துவா செய்யறாந்தா என்னை பார்க்காத இடத்துல உட்கார்ந்து எனக்காக நீங்க துவா செய்யணும். அதுக்கு வைத்து கூட நான் உங்களுக்கு துவா செய்யறாந்தா மறைவில் ஒருவன் மற்றவனுக்கு செய்யற துவா அங்கீகரிக்கப்படும். வெள்ளிக்கிழமையில செய்யற துவா அங்கீகரிக்கப்படும். ஹரமில் செய்யற துவா அங்கீகரிக்கப்படும். பாதிக்கப்பட்டவனுடைய துவா அங்கீகரிக்கப்படும். பிரயாணத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை மறக்காம செய்யறான அந்த துவா அங்கீகரிக்கப்படும். அந்த வரிசையில அப்பன் மகனுக்கு செய்யற துவா அங்கீகரிக்கப்படும்ங்கறாங்க. பெத்த அப்பன் பிள்ளைக்காக கேட்கிற துவா இருக்க அது அங்கீகரிக்கப்படுமா? அப்ப அசரத்துக்கு மேல தரஜாவோட நீ உட்கார்ந்துக்கிட்டு ஏன் என்னை கூப்பிடுற? நீ உன் பிள்ளைக்கு துவா செய்யறதுல நான் செய்வதை விட நீ செஞ்சால் கூடுதல் பவர். அப்ப நீ துவா செஞ்சு பேர் வைக்கணுமே தவிர இதுக்கும் ஒரு புரோக்கரை கூட்டிட்டு வந்து வைக்கணும்னு நினைக்க கூடாது. அதனால பேர் வைங்க, நீங்களாகவே யா அல்லாஹ் இந்த பேரை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், இது மாதிரி நீ ஆக்கி வை அல்லான்னு சொல்லிவிட்டு பேரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூப்பிட ஆரம்பிங்க, முடிஞ்சு வச்சு கதை. இதுதான் ஒண்ணு. எப்ப பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டா
அதுல 2-3 கருத்துக்கள் இருக்குங்க. ஒரு ஹதீஸ்ல இருக்குது 7வது நாளில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தா 7வது நாளில் குழந்தைக்கு அகீகா கொடுங்க. 7வது நாள்ல திருமதியில ஒரு ஹதீஸ் சமுரா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் குலாமு முர்தஹினுன் பி அகீகத்திஹி, ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவுக்கு பொறுப்பாளியாக்கப்பட்டிருக்கிறான். அகீகா பத்தி நான் பின்னாடி சொல்லுவேன். யுதுபஹு அன்ஹு யௌம ஸாபிஇ, 7ஆம் நாள் அந்த குழந்தைக்காக அகீகா கொடுக்கப்பட வேண்டும். ஒய் சம்மி, 7ஆம் நாள் பெயர் சூட்ட வேண்டும். ஒய் அஹ்லிகு ரஅஸஹு, 7ஆம் நாள் தலையை மலிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அப்ப 3 செய்தி சொல்றாங்க. பேரை எடுத்துக்குவோம், அகீகா 2வது வருவோம். 7வது நாளில் பெயர் சூட்ட வேண்டும், குழந்தை பிறந்த குழந்தைக்கு 7வது நாளில் பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் வைத்துக் கொண்டு பெரும்பாலான அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குழந்தை பிறந்த உடனே பெயர் வைக்க கூடாது, 2வது நாள் வைக்க கூடாது, 3வது நாள் வைக்க கூடாது. எப்ப வைக்கணும்? 7வது நாள் தான் ரசூலுல்லாஹ் நாளை குறிப்பிடுறாங்களே, 7வது நாள் பெயர் வைக்கணும் என்று சில பேர் பெரும்பாலானவங்க சொல்றாங்க. ஆனா அது சரி இல்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டா, 7வது நாள் வைக்கணும் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டா, 7வது நாளைக்கு உள்ள வச்சிருந்தோம் அர்த்தம். 7 தாண்டக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர 6வது நாள் வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படல. 5வது நாள் வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படல. 4வது நாள் வைக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல. பிறந்த அன்னைக்கு வைக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல. அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பிறந்தவன தூக்கிட்டு ஓடியாருவாங்களாம். பேர் வச்சிருக்காங்க. என்னைக்கு வச்சிருக்காங்க? 7ஆம் நாள் தான் வைக்கணும்னா ஏன்டா அதுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்க, 7 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்ல வேண்டியானே. ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்கு சில சம்பவங்களை ஹதீஸ்ல காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட குழந்தை பிறந்த உடனே முதல் வேலையை நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போவோம், பேசிட்டு கொண்டு வருவாங்க. முதல் வேலையை நம்ம எங்க கொண்டு போயிருவோம்? ரசூலுல்லாஹ்ட்ட குழந்தை தூக்கிட்டு போயிருவோம். குழந்தை வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7ஆம் நாள் தான் வைக்க வேண்டும் என்பது சட்டமா இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் அதுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்க? அடுத்த வெள்ளிக்கிழமை கொண்டு வாங்க, இன்னைக்கே கொண்டு வந்தீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்க, இன்னும் 7 நாள் ஆவலையில என்று சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லல. 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, நிறைய பேருக்கு உடனே பேர் வச்சிருக்காங்க. குழந்தையை தூக்கிட்டு வந்த உடனே நினைச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே பேர் வச்சிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவர் ஒரு சஹாபி. அவர் மதீனாவுக்கு போனவன பிறந்த முதல் குழந்தை. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் யாரு? மதீனாவுக்கு போன உடனே ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல, ஹிஜ்ரத் பண்ணி போன முஸ்லிம்களுக்கு முதல்ல முஸ்லிம்களுக்கு குழந்தை பிறகு அப்பதான் உடனே என்ன செய்யறாங்க? பிறந்த உடனே தூக்கிட்டு வர்றாங்க அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. அவங்க தான் அப்துல்லாஹ்னு பேர் வச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு சுபைர்ங்கறவன் ஜுபைருடைய மகன். ஜுபைர் யாரு? ஆயிஷா அபூபக்கருடைய மருமகன். அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தூக்கிட்டு வர்றாங்க. அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைக்கிறாங்க அப்துல்லாஹ். இதுல என்ன விளங்குது? அன்னைக்கே பேர் வைக்கலாம் விளங்குது. இது புகாரில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அன்றைக்கே அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கு பேர் வச்சாங்க என்று புகாரில வருது ஹதீஸ். அதே மாதிரி அபூ தல்ஹா இருக்கார்ல, அபூ தல்ஹாவும் உம்மு சுலைமுக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை இறந்து போச்சு. அபூ தல்ஹா வெளியே போயிருக்கும்போது இந்த அம்மா புருஷன் கவலைப்படுவாருன்னு சொல்லி அதை மறைச்சு வச்சுட்டு அழகா சந்தோஷமா கணவன்ட்ட தாம்பத்தியமா நடத்திட்டு அதுக்கு பிந்தி அதை சொல்றாங்க அந்த செய்தியை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜ் வந்த உடனே, நேற்றிரவு நீங்கள் தாம்பத்தியம் நடத்தினீர்களா, அதன் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு வேற ஒரு குழந்தையை தரவிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே குழந்தையும் பிறந்துருச்சு. குறிப்பிட்ட காலம் வந்த உடனே குழந்தை பிறந்துருச்சு. பிறந்தவன அபூ தல்ஹா சொல்றாரு, நம்ம முதல்ல ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு வருவோம். குழந்தை பிறந்த உடனே முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய கையினாலதான் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் ஒண்ணு எடுத்துக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. இன்னொரு அறிவிப்புல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வளர்க்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டுறாங்க குழந்தைய. தூக்கிட்டு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அன்னைக்கே தான் நடக்குது. இதுவும் புகாரியில முஸ்லிம்ல இருக்குது. அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதுக்கும் பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன செய்றாங்க? பேர் வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி குழந்தை இன்னும் சொல்ல போனால் பொதுவா ஒரு ஹதீஸ் வருது, குழந்தை பிறந்துன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா உடனே அதுக்கு பேர் வச்சிருவாங்க. கொண்டு வந்தார்களேயானால் உடனே பேர் வைத்து அனுப்பிடுவார்கள் இருக்கு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்த அன்றைக்கே குழந்தையை கொண்டு வரும் பொழுது
பல பேருக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள் வந்த உடனே. அதனால 7வது அன்னைக்கு தான் பெயர் சூட்டணுங்கிறது அப்படி ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா 7 தாண்டக்கூடாது. 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொன்னா பிறந்த அன்னைக்கே வை, 2வது நாளைக்கு வை, 3வது நாளைக்கு வை, 4வது நாளைக்கு வந்தாலும் வச்சுக்க. 7 நாள் வரைக்கும் பேர் வைக்காம இருக்கக்கூடாது. 7 தாண்ட பிறகு ஒரு வாரம் கழிஞ்ச பிறகு என்ன பேர் கேட்டா வைக்கலன்னு சொல்லாத. அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க. 7ஆம் நாள் பேர் வைக்கணுங்கிறது கடைசி மேக்சிமம் 7ஆம் நாள் வச்சிடணும். அதிகபட்சமா நீங்க தாண்டதா இருந்தா 7ஆம் நாளுக்குள்ள கம்பல்சரியா வச்சுவிடணும் அப்படின்னு அர்த்தமே தவிர 7க்கு முந்தி வைக்க கூடாது என்று அர்த்தம் கிடையாது. 7க்கு பிந்தி வைக்க கூடாது, அதான் அதுக்கு அர்த்தம். எதை வச்சு இதை வழங்குறோம்? 2 ஹதீஸ் நம்ம ஏத்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை போட்டு அவங்க மீறுவாங்களா? 7ஆம் நாள் தான் வைக்கணும் கட்டளை போட்டுவிட்டு முதல் நாள் அவங்கள வைக்குவாங்களா? அப்ப 7ஆம் நாள் வைக்கணும் என்ற கட்டளை எப்படி புரிஞ்சுக்கணும்னா 7 தாண்டக்கூடாது. இன்றைக்கு எத்தனை வீட்டுல 7 நாளுக்குள்ள பேர் வைக்கிறோம்? பிறந்த அன்னைக்கு பேர் வச்சவங்க எத்தனை பேரு? பிறந்த 3வது நாள் பேர் வச்சவங்க நம்ம எத்தனை பேரு? பிறந்து 1 மாசம் ஆகி பேர் வைக்க ஆட்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 2 மாசம் ஆகி பேர் வைக்காம உடனே வச்சு பண்ணும். லேட் பண்ணக்கூடாது. பேர் வைக்கிறது பெரிய சடங்கோ சம்பிரதாயமோ கிடையாது. சிம்பிளா ஒரு நல்ல ஒரு பேரை சொல்லி, அது இன்றைய நவீன யுகத்துல இன்னும் அந்த காலத்துல எங்க அத்தா வெளிநாட்டுக்கு போயிருந்தாருன்னா அவரோட தொடர்பு கொள்ள முடியுமா? கடிதம் போட முடியுமா? அவருக்கு ஒரு கருத்தாச்சும் கேட்க முடியுமா? இன்னைக்கு போன்ல பேசி இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சுங்க, இன்னைக்கு பிறந்தா நாளைக்கு பேசிடலாம். அத்தாட்ட அவருக்கு மக்காவில் இருந்தாலும் பேசலாம், அமெரிக்கா இருந்தாலும் பேசலாம். இங்க இருந்து பொண்டாட்டி பேசி இந்த மாதிரி பிறந்துருச்சு 7 நாளைக்குள்ள பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க, அது சொல்லி கூப்பிட்டு முடிஞ்சு வச்ச கதை. அந்த காலத்திலேயே 7 நாளைக்குள்ள வச்சிருக்காங்கன்னா இந்த காலத்துல இன்னும் நல்லா வைக்கலாம். எல்லாரும் கலந்து வைக்கலாம், யாருடைய மனமும் கோணாம வைக்கலாம். அப்படிப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் பெருகி இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால பேர் வைக்கிறதுங்கிற பெரிய சுமையாக்காதீங்க, சிம்பிளா வச்சுட்டு போயிருங்க. கஷ்டப்படாம லேசா 7 நாளைக்குள்ள நெஞ்சிருன்னு வச்சிருன்னு. இது பேர் வைக்கிறதுல உள்ள முக்கியமான ஒரு சட்டம். அடுத்து அதை விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்காக வேண்டி அக்கீகாண்டு ஒண்ணு கொடுக்கணும். அக்கீகாண்டா என்ன? இந்த அக்கீகாங்கிறது இஸ்லாம் கொண்டு வந்தது இல்ல, அதை விளங்கிக்கணும். அக்கீகாங்கிறது ஜாஹிலியா காலத்திலேயே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அந்த அபூஜஹல் கூட்டம் இருக்குது, அவங்களே இந்த அக்கீகா குழந்தை பிறந்தவன என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அக்கீகாங்கிற பேர்ல ஒரு ஆட்டை அறுத்து 2 ஆட்டை அறுத்து அதை ஒரு ஜல்சா பண்ணி அதை ஒரு விழாவை கொண்டாடுற வழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு. அதுக்கு முந்தி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அதை தடுக்காம அதுல உள்ள சில தப்புகளை எல்லாம் நீக்கிட்டு, ஒரு சந்தோஷம் தானே 10 பேருக்கு சோறு கிடைக்குன்னா கிடைச்சிட்டு போகுது, ஆட்டை அறுத்து 10 ஏழைக்கு சோறு கிடைச்சா கிடைச்சிட்டு போகுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சில மாற்றங்களை செஞ்சு அதை சுன்னத்தாக்குனாங்க. என்ன மாற்றம் செஞ்சாங்க? அவங்களுக்கு கம்பல்சரியா இருந்துச்சு. அகீகாங்கிறது செய்யலன்னா அந்த முடிஞ்சு போச்சு கதை. வட்டிக்கு வாங்கி செய்வான், கூட்டை வித்து செய்வான், நகையை வித்து செய்வான், அப்ப இல்லாம பிச்சை எடுத்து செய்வான். அந்த மாதிரியான ஒரு சுமையாக கருதி வச்சிருந்தாங்க அன்னைக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யார் விரும்புகிறாரோ, யார் இப்படி தன் குழந்தைக்காக வேண்டி ஒரு மண் அஹப்ப யுன்சிக்க அன் வலதிஹி ஃபல்யஃபல், யார் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி ஒரு குர்பானியை கொடுக்க விரும்புகிறாரோ அவர் கொடுக்கட்டும். இது சேஞ்ச். அவங்க கம்பல்சரி ஆக்கி வச்சிருந்ததை எல்லாரும் ஒரே காசுல செய்யற விஷயத்துல எல்லாம் ஒரே மாதிரி சட்டம் போடக்கூடாது. தொழுகையில ஒரே மாதிரி சட்டம் போட்டு போயிடலாம். பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள்ல வசதியை பார்த்து தான் சட்டம் சொல்லணும். ஏழையா இருந்தாலும் செஞ்சுதான் தீரணும், பணக்காரனா செஞ்சு அப்படி சட்டம் சொல்ல முடியாது. காசு சம்பந்தப்பட்டதுல குர்பானிங்கிறது என்ன? காசு சம்பந்தப்பட்ட விஷயம். வசதி இருக்கிறவனுக்கு தான் முடியும், நடுத்தர வர்க்கத்துக்காரனுக்கு கூட முடியாம போயிடும். அப்ப அதுல எல்லாரையும் ஒரே நிலையில் ஆக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதை மாத்தி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அப்படி செய்யாதீங்கப்பா, விரும்புனா செய்யுங்க, சக்தி இருந்தா செய்யுங்க, பாவத்தை செஞ்சு அப்படி நீங்க செய்ய தேவையில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏற்கனவே இருந்த அந்த பழக்கத்துல ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு சேஞ்ச். இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, குழந்தை பிறந்தவங்க அக்கீகாங்கிறது ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்காக நீங்க செய்யறது இல்ல, அறுத்து ஆட்டை அந்த ரத்தத்தை சுட சுட எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு குழந்தை மூஞ்சி முகம் வயிறு எல்லாம் தடை விட்டுருவாங்க. அவங்க எதுக்கு செய்யறாங்கன்னு கேட்டா, பேய் பிடிச்சாலாம். அக்கீகாங்கிறது நம்ம இஸ்லாம் என்ன பண்ணுது, 4 பேருக்கு சோறு கிடைக்கட்டுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் அதை அங்கீகரிச்சுக்கிருச்சு. அவங்க அதுக்கு செய்யலையா, குர்பானின்னு கொடுப்பானு அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து கறியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க.
ரத்தத்தை எடுத்துட்டு வந்து குழந்தை தலையில, மூஞ்சில, முதுகுல, வயிற்றுல எல்லாம் பூசி, இப்பதான் அந்த குழந்தை வந்து தன்னுடைய கவசத்தை போட்டுக்கிருச்சு, இனிமே எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பண்ணிட்டாங்க, ரத்த நஜீஸ் இல்லையா, ரத்தங்கிறது ஹராம் இல்லையா, அதை பூசாதீங்கப்பா. நீங்க குழந்தைக்கு தலையில வந்து மொட்டை அடிச்ச உடனே, மொட்டை அடிச்சிருவாங்கல்ல, மொட்டை அடிச்சுட்டு தான் பூசுவாங்களாம். தலைமுடிய மலிச்சிட்டு இந்த ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து தலையில பூசி உடம்புலாம் பூசுறது. அது கெடுதின்னு சொல்ல போனா, முட்டை அடிச்சவன அங்க சின்ன கத்திரை சிராய்ப்புகள் இருக்கு, அது வழியாக ரத்தத்தில் உள்ள கிருமிகள்லாம் உள்ள இறங்கு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேடு ஏற்படுமே தவிர அதனால வந்து ஆட்டுடைய ரத்தத்துல கிருமிகள் இல்லாம இருக்குமா? இருக்கும். அந்த கிருமியோடு தேய்ச்சாண்டு வைங்க, சின்ன காயம் இருந்துச்சுன்னு வைங்க, அது காலாகாலத்துக்கும் பாதிக்கிற அளவுக்கு நோயை உண்டாக்கும். இதை பாக்குறாங்க, என்ன புழுக்கிருக்குன்னு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க தலையில மொட்டை அடிச்சு சேர்க்கிறா இருந்தா குங்குமப்பு இருக்குல்ல, குங்குமப்பு அதை கொஞ்சம் தண்ணியில கரைச்சி அதை தேய்ச்சி விடுங்க. சுப்ஹானல்லாஹ், மாத்திர மாதிரியே போச்சு. தேய்க்கணுங்கிற தேய்க்கிறேங்க, என்னத்தையே தேய்க்கிறதுக்கு நல்லதை தேய்ச்சிட்டு போ. இது என்ன பெரிய மெடிசன் இது, இந்த புண்ணுகளை ஆத்தி விட்டுரும். அதான் முடி இறக்கின பிறகு இந்த காலத்திலே அவ்வளவு ஷார்ப்பான கத்திலாம் வச்சிருக்கோம். அந்த காலத்து கத்தியை கொண்டு இருக்கா ஒரு 8 வெட்டாவது இவ்வளவுதான் செய்யும். அந்த காலத்துல மொட்டை அடிக்கிற கத்தி வச்சு வெட்டினோம்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தா ஒரு 7-8 வெட்டோட தான் குழந்தைக்கு மொட்டை அடிக்க முடியும். வணங்குதா? இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, இன்னும் சூப்பரான ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு முந்தின காலம் எப்படி இருந்திருக்கு, அந்த குழந்தை அப்படி கொதறி வச்சிருப்பாங்க தலைய, மொட்டை அடிக்கிறாங்கிற பேர்ல. அப்ப அதுக்கு மருந்தா என்ன செய்யறாங்க, நீங்க குங்குமப்பூவை தண்ணியில கலந்து அதை தலையில பூசி விடுங்க, ரத்தத்தை பூசாதீங்க, ரத்தத்தை பூசக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அகீகா என்று, அகீகாக்கு அர்த்தமே நோவினை கொடுக்குறன்னு அர்த்தம். அது பேரை வச்சிருக்காங்க பாருங்க, அகீகான என்னது, தொல்லை கொடுக்குறன்னு அர்த்தம். சமுதாயத்துக்கு தொல்லை, குழந்தைக்கு தொல்லை, இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான தொல்லை கொடுத்துருந்தானோ. அப்ப அதை மாத்தினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சேஞ்ச். அடுத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த கொடுக்கிறதுல ஆண் குழந்தையா இருந்தால், பிறந்தது ஆண் குழந்தையா இருந்தால் 2 ஆடு கொடுங்க, 2 ஆட்டை அறுத்து என்ன செய்யுங்க, அக்கீகா கொடுங்க. பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா 1 ஆட்டை வந்து நீங்க அக்கீகா கொடுங்க. இது வந்து ஆண் பெண்ணை வித்தியாசப்படுத்துறதுங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன சைக்காலஜிக்கல் என்னன்னு கேட்டா, ஒரு ஆம்பளை மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு உள்ள அளவு, நீங்க என்னத்தான் நீங்க பயான் பண்ணாலும் பிரச்சாரம் பண்ணாலும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போது உள்ள மகிழ்ச்சிக்கும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் போது மகிழ்ச்சிக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவன் சம்பாதிப்பான், சோறு போடுவான்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன இருந்தாலும் 2 பேரும் சமான் இருந்துட்டா கூட புள்ளைங்கிற வகையில இவன் உழைக்குவான், இவன் சம்பாதிப்பான், சோறு போடுவான், காலமெல்லாம் வச்சு காப்பாற்றுவான். இது யாரு வீட்டுக்கு போய் சோறாக்கி போட போகுது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலாவே இந்த மகிழ்ச்சி குறைவா தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப அப்படிப்பட்டதை கவனத்துல கொண்டு, ஆம்பளை பிள்ளைன்னு சந்தோஷப்படுறீங்கள, கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட கொடு, இதை கொஞ்சம் குறைச்சத சந்தோஷப்படுற, குறைச்சு கொடு, 1 ஆட்டை கொடு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீகாவை சொல்லும் பொழுது சொன்னாங்க. அதாவது அகீகா கொடுக்கிற பத்தி, மஅல் குலாமி அகீகத்துன், ஒவ்வொரு குழந்தைக்கும் அகீகா இருக்கிறது. ஃபஅஹ்ரீகு அன்ஹு தமன், அதற்காக வேண்டி 1 ஆட்டை ரத்தத்தை ஓட்டுங்கள். அமீத்து அன்ஹுல் அதா, அந்த குழந்தைகிட்ட இருக்கிற அருவருப்பானவைகளை எல்லாம் நீக்கி விடுங்கள் என்று சொல்லி புகாரியில, அபுதாவுதுல, திருமதியில, அகமதுல, நசையில, இப்னு மாஜாவுல 6 நூல்கள்ல, முஸ்லிமை தவிர மீது உள்ள 6 நூல்கள்லையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, அகீகாவை பத்தின ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, குல்லு குலாமின் ரஹீனத்துன் பி அகீகத்திஹி, ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவுக்கு பொறுப்பாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. துதுபஹு அன்ஹு யௌம சாபியஹி, 7ஆம் நாள் வந்து அதை அறுக்க வேண்டும் என்று சொல்லி ரவாஹுல் ஹம்சா, 5 நூல்கள்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அகமது, அபுதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜா, 5 நூல்கள் இடம்பெற்றிருக்குது. இது மாதிரியான ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு அதை செய்யணும். அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, இப்னு ஹிப்பான், பைஹகி, அகமது, திருமதி ஆகிய 4 நூல்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அனில் குலாமி ஷாத்தானி அனில் ஜாரியத்தி ஷாத்துன், ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகள், பெண் குழந்தைக்கு 1 ஆடு என்ற கணக்கில் நீங்கள் அகீகா கொடுங்கள். அப்ப அகீகா என்பது எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு வரம்பு கட்டுறாங்க. வசதி கோடீஸ்வரனா இருக்கிறான், 100 ஆட்டை போட்டு அறுத்து கொடுத்து சமுதாயத்துக்கு சிரமத்தை உண்டாக்கிறாங்க. நீ எவ்வளவுதான் உங்ககிட்ட வசதி இருந்தாலும் மேக்சிமம் கொண்டு வர்றாங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அதுல அகீகாவுல பணத்திமுறை காட்டுவதற்கு இந்த குழந்தையை கருவியா பயன்படுத்துவான். பணக்காரனா இருக்கான்னு வைங்களேன், வர்ற நீ நேத்து 3 அறுத்தியா, என் பிள்ளைக்கு 10 இருக்கிறேன் அப்படிமா. அப்ப இது எதுக்கு இருக்கிறான் இவன், ஏழைக்கு கொடுக்க அந்த நோக்கம்லாம் கிடையாது.
என்னைய நீ பணத்துல மிஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்ததை வச்சுக்கொண்டு தன்னுடைய பணத்திமுறை பறைசாற்றுவதற்கு அன்றைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி அதை வச்சு வேறுபாடு இல்ல, மேக்சிமம் 2 தான், ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு 1. சரி ஆம்பளை பிள்ளை பிறந்து போச்சு, 1 தான் கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது, விட்ட தேவையில்லை. அது 2 கம்பல்சரியா சிறப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்பளை பிள்ளை பிறந்தும் கூட ஒரு ஆடு கொடுக்க வசதி இருந்தால் அதான் சக்தின்னு அதை கொடுக்கலாம். அதனால அவர் அக்கீகாவுடைய சுண்ணத்தை இழக்க மாட்டார். யாருக்கு 2? யாருக்கு 2 கொடுக்க சக்தி இருக்குதோ, கடன் வாங்காம வட்டிக்கு வாங்காம பிச்சை எடுக்காம அது எதிர்கால வாழ்க்கையை பாதிக்காம 2 கொடுக்க சக்தி இருக்கிறதோ அவர் 2 கொடுக்கலாம். 1 தான் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, 1 தான் அவருக்கு சிரமம் இல்லாமல் கொடுக்க முடியும், நம்ம 1 தான் கொடுக்க முடியும், விட தேவையில்லை. அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆடை கொடுத்திருக்கிறதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா, புரைதா அல் அஸ்லமி என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, குன்னாபில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்திலே நாங்கள் இதா உளிதலி அகதினா உலாமுன், எங்களுக்கு குழந்தை பிறக்குமையானால் ரபஹ சாத்தன், ஒரு ஆட்டை அறுத்து ஒல் அத்தக ரஸஹு பிதமிஹா, ரத்தத்தில் அந்த தலையை ரத்தத்துக்கு தலையில பூசி கொண்டு இருந்தோம். பலம்மா ஜா அல்லாஹு பில் இஸ்லாமி, இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்தவுடனே குன்னா நதுபஹு சாத்தன், நாங்கள் ஒரு ஆட்டை அறுப்போம், தலையை மலிப்போம், குங்குமப்பூவை தலையில் பூசுவோம் என்று புரைதா அல் அஸ்லமி என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெறுது. இதுல என்ன செய்தி உங்களுக்கு விளங்குதுன்னு கேட்டா, இஸ்லாம் வந்த உடனே ஒரு ஆட்டை அறுத்திருக்கிறாங்க, ஒரு ஆடு அறுக்கிற வழக்கம் இருந்திருக்கு. இது யாருக்கு சொன்னாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் நல்லா செழிப்பா இருக்கிறியா 2 அறுத்துட்டு போ, ஆம்பளை பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 அறுத்துட்டு போ, சுமாராத்தான் இருக்கிறியா ஆம்பளை பொம்பளை 1 எடுத்துட்டு போ. இது 2 தான், 2க்கு எனக்கு இல்லைன்னு விட்டுட்டு போறார்கள் உண்டு. அப்படி செய்யக்கூடாது. ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறந்து ஒரு ஆடு அறுத்து கொடுக்க நமக்கு சக்தி இருக்குமே, ஆனால் அதை ஒரு 10-20 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது நம்ம மூலமா நிறைவேறட்டும், அவங்க பிரார்த்தனை பண்ணட்டும், அவங்க பிரார்த்தனை மூலமா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கிற தர்மம் தான் இது அந்த அக்கீகாங்கிறது. அந்த அக்கீகா 2 கொடுக்கலாம், ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 கொடுக்கலாம், அல்ல வசதி சுமாரான வசதி இருந்தா 2 குழந்தைக்குமே 1 கொடுக்கலாம். இது கட்டாயமான கட்டாயம் கிடையாது, விரும்புனா கொடுங்க, இல்லன்னா கிடையாது, கட்டாயமெல்லாம் கிடையாது, விரும்புனா கொடுக்கலாங்கிற அத மண் அஹப்பன்னு சொல்றாங்க, யாரு விரும்புறாரோ அவர் கொடுக்கட்டும் அப்படின்ட்டாங்க. இது ஆட்டினுடைய அளவு, ஆட்டினுடைய அளவு, 2 ஆடு கொடுக்கலாம், 1 ஆடு கொடுக்கலாம். அது எத்தனை நாள் கொடுக்கணும்னு கேட்டா அதை பற்றியான விஷயங்களையும், அந்த அந்த அக்கீகா கறி நம்ம திங்கலாமா, தர்மம் செய்யணுமா, சமைச்சு கொடுக்கலாமா, பச்சையத்தான் கொடுக்கணுமா, அது மாதிரியான விஷயங்களையும், இன்னும் அது சம்பந்தமா பேர் வைக்கிறது, என்ன பேர் வைக்கலாம், தப்பான பேர் வச்சா என்ன பண்றது, சரியான பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்று குழந்தை சம்பந்தமான மற்ற விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.